சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். பிடெக் ஏரோஸ்பேஸ். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எல்லாரையும் படிக்க வச்சார். ஒரு முக்கியமான விஷயம், அதில் நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்தவங்க தான் அப்படி இல்லை. அது திமுக, அண்ணா திமுக, தலித் மக்கள் யாரெல்லாம் வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்களா, இது வந்து அவங்கள வந்து ரொம்ப அதிக உற்சாகம் கொடுத்து படிக்க வச்சார். 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் பார் கவுன்சில் அசோசியேஷன் எலெக்ஷன் வந்தால் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் திரு ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறார். சட்டக்கல்லூரியில் வந்து நடந்த விஷயத்தில் அந்த மோதலுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் அன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருந்தது. அது முற்றிலும் தவறு. திமுகவில் இருக்க எல்லாருமே சரி, அண்ணா திமுகவில் இருக்க எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். எந்த விஷயம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி என்ன கூட ஆம்ஸ்ட்ராங் கிட்ட சொல்லுவாங்க. திமுக கூட அந்த அளவுக்கு எல்லார் வீட்டுக்கும் ஒரு நல்லது சார், ஒரு வீட்டில் ஒரு டெத்து அப்படின்னா போய் நின்று அவங்க உதவி பண்ணுவார். அங்கே அந்த இடத்துல எல்லாருக்கும் அவர் வந்து அவங்க வீட்டில் ஒருத்தராக தான். ஒரு எறும்பு கூட சாவடிக்க மாட்டார் சார், எறும்பு கூட சாவடிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர். பசு வளர்த்தார் சார் வீட்டில். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வேற. உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு சார், எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஆம்ஸ்ட்ராங்? ஒரு வாரமாக அதை இந்த யோசனை ஏதாவது ஒவ்வொரு நாளும் சார், ஒவ்வொரு நாளும் என்னோடய செயல்பாடுகளே முடங்கி போய் தான் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கப்பா, கொஞ்சம் வீட்டை கவனிக்க மாட்டேறான், பொண்டாட்டி பிள்ளையை கவனிக்க மாட்டேறான் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா அப்போ கூட உன்னை கவனிக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேறியப்பா அப்படின்னு அவர் கேட்பார். அதே போல் எங்கள் அம்மா இறந்த போது அந்த ஒரு 10-20 நிமிஷத்துலாம் அவர் எப்படி கேள்விப்பட்டார் தெரியல. அதாவது என்னென்னா, முதலுக்கு கால் அவருக்கு தான் போயிடுச்சு. உடனே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சாதாரணமான வீடு எங்கள் வீடு. அவர் வந்து உடனே அந்த டேபிள் சேர்லாம் எடுத்து, தொடப்பத்தை எடுத்து பெருக்கி, அந்த பெஞ்செல்லாம் வந்து தண்ணியை போட்டு க்ளீன் பண்ணி, பெட்ஷீட்லாம் எடுத்து அவரே எடுத்து அம்மாவை தூக்கி வந்து படுக்க வச்சு 3 நாட்கள் எங்கள் வீட்டிலேயே இருந்தார் சார். சட்டக்கல்லூரி அதில் வந்து அதிகமான மாணவர்களை சேர்த்தாரு, படிக்க வைக்கணும், ரைட். அதில் குறிப்பாக நீங்கள் இப்போ சொல்லும்போது கூட நிறையா சொன்னது, லா படிங்க அப்படின்னு நிறையா சொல்லுவார். ஏன் அவர் படிக்க வைக்கிறாரு, நிறைய பேர்த்த படிக்க தூண்டுறாரு அல்லது உற்சாகப்படுத்துகிறாரு? அதுலேயும் குறிப்பாக சட்ட கல்லூரியை படிக்கணும், சட்டம் பயிலணும் அப்படின்றத நோக்கி ஏன் நகர்த்தினார் சார்? மிக முக்கியமான விஷயம் சார். இன்றைக்கி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் சார். ஃபஸ்ட்டு எந்த இடத்துலையும் அதெல்லாம் வந்து சரியாக பண்ணுறதில்ல. அதை தட்டி கேட்கும்போது அவர்கள் வந்து மிக மோசமாக அவர்கள் வந்து காவல்துறையால் இல்லை பல்வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட சிலர் இருப்பாங்க இல்லையா, எல்லா மதத்துலேயும் எல்லா சமூகத்துலேயும் குறிப்பிட்ட சிலர் வந்து ஏதோ வந்து ஆதிக்கமாக செலுத்தக்கூடியவங்க, அவங்களுடைய அச்சத்தலால் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. அப்போ தனக்கு ஒரு விழிப்புணர்வு, தனக்கு உரிமை என்ன, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் வாங்கணும். இப்போ எத்தனை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வாங்கி வச்சுட்டு சரிம்மா நான் விசாரிக்கிறேம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் வாங்கணும் அப்படி. ஆமாம், சிஎஸ்ஆர் வாங்கிட்டவுடனே எஃப்ஐஆர் கரெக்டாக போட்டிருக்காங்களா, சார்ஜ் ஷீட்டில் எஃப்ஐஆரில் போட்டவங்களோட இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க யாரை குற்றம் சாட்டுறாங்களோ அவங்ககிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்க, அம்மா உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ உன் மேலேயும் வழக்கு போடணும், அவங்க மேலேயும் வழக்கு போடணும்னு சொல்லி அவங்கள மிரட்டப்படும் போது அவங்களுடைய நியாயம் மறுக்கப்படுகிறது. அப்போ அவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தேவை. அது மாற்று சமுதாயத்தில் இருந்தால் அவரை வந்து அச்சுறுத்தியோ இல்லை விலைபேசியோ இல்லை சென்டிமெண்ட்டாக ஏதாவது ஒன்று சொல்லி வந்து அவங்க விளக்கலாம். அதனால் நம்ம சமுதாயத்திலேயே அந்த வழக்கறிஞர்கள் இருந்தால் அவர்களுக்காக போராடுவார்கள், அவர்களுடைய உரிமையை மீட்டு தருவார்கள் அப்படின்ற ஒரு 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 லாங் விஷனில் அவர் வந்து எல்லாரையும் படிக்க வச்சார். ஒரு முக்கியமான விஷயம், அதில் நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்தவங்க தான் அப்படி இல்லை. அது திமுக, அண்ணா திமுக, தலித் மக்கள் யாரெல்லாம் வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்களா, இது வந்து அவங்கள வந்து ரொம்ப அதிக உற்சாகம் கொடுத்து படிக்க வச்சார். இப்போ என்ன கூட நீங்கள் ஏன் லா படிக்கக்கூடாது எங்களெல்லாம் சொல்கிறீங்க, நான் அவரை லா படிக்கணும்னு நான் வலியுறுத்தினேன். அவர் சேர்ந்துட்டு அப்போ நீங்கள் லா படிக்கணும். நான் ஒரு 2 வருஷம் திருப்பதியில் போனேன், உங்களையும் உற்சாகப்படுத்தி தான் சேர்ந்தேன். பட் ஆனால் எனக்கு என்னென்னா, அது ஒரு அங்கே போயிட்டு அட்டண்டன்ஸ் எல்லாம் இல்லாமல்
போய் கொஞ்சம் சில இது இப்போ எனக்கு அதில் வந்து கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்துச்சு. சரி, கல்வியில் மட்டும் நம்ம எப்பவுமே நம்மளை இது பண்ணப்பல என்னால் முழுமையாக அங்கே சூழ்நிலை இல்லை. அதனால் வந்து நான் ஏன் சார் நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கடிந்து கொள்வேன். நீ லா படிச்சிருந்தா பெரிய லாயராக வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து மக்களோட உரிமைகளை இன்னும் நிறைய நீங்கள் உங்களுடைய செயல் திட்டங்களை, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அடைய முடியாமல் போனதற்கு நீங்கள் சட்டக்கல்வியை படிக்காதான காரணம் என்னை பலமுறை சுட்டி காட்டியிருக்கார். இன்றளவும் நான் வருந்துவது தான். சட்டக்கல்வி மட்டும் நான் படித்திருந்தால் மிக முக்கியமான நிறைய விஷயங்களை செய்திருக்கலாமே என்று வருந்துகிறேன் அந்த நேரத்தில். ஸோ அந்த காரணத்துக்காக தான் ஒவ்வொருத்தரையும் அவர் படிக்க வச்சிடலாம். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் சார் ஒரு 10-20 வருஷமாக அப்படி பண்ணுறாருல்ல. இப்போ உயர் நீதிமன்றத்துலேயோ இல்லை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லையோ எந்த அளவுக்கு அவரால் வழக்கறிஞர்களை உருவாக்கி இருந்த முடிஞ்சது? சார், இன்னைக்கு வந்து 1000க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து இருக்காங்க. இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றத்தில் பார் கவுன்சில் அசோசியேஷன் எலெக்ஷன் வந்தால் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் திரு ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த லாங் விஷன் நிறைவேறி. ஆமாம், அவர் நிறைவேறிக்க அதை சாதித்தார். அவர் அது பட்டியலின் நீதிபதிகள்லாம் வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவருக்கு இது. ஆனால் அவர் ஒரு விஷயம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த சமூகத்திற்கும் வன்னியர்கள் அந்நியர்கள் அல்ல. இந்த வன்னிய சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. பட்டியலின மக்களும் வன்னிய மக்களும் இணைந்தால் இந்த வட மாவட்டங்களில் வந்து பல விஷயங்கள் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த மாதிரிலாம் எல்லாருடையும் அவர் இப்போ அண்ணாமலை வந்து இருக்காருன்னா அவரையும் பாராட்டுறாருல. நீங்கள் அவர் அதாவது அதுதான் விஷயம். ஒரு பட்டியலின தலைவராக நீங்கள் மாற்று பட்டியலின தலைவர்லாம் ஏதாவது ஒரு சமுதாயத்தை வந்து குறைக்கு சொல்லியே தன் சமுதாயத்தை வளர்க்கணும்னு நினச்சாங்க. அதுதான் இப்போ அந்த சாதி மத மோதலுக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்துட்டாங்க. இவர் நீ எல்லா சமுதாயத்தோடு இணக்கமாக இருக்க வேண்டும், உங்கள் உரிமைகளை விட்டு கொடுக்காதீர்கள், அதற்காக அது வன்முறை தான் கலாச்சாரம் இல்லை, சட்ட போராட்டத்தை எடுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு லாங் விஷயம் இருந்தால். அதாவது மிக முக்கியமான விஷயம்னா இவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இந்த சமயத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த சட்டக்கல்லூரியில் வந்து நடந்த விஷயத்தில் அந்த மோதலுக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்ற பொழுது ஒரு மிகப்பெரிய பிம்பம் அன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருந்தது. அது முற்றிலும் தவறு. கடைசியாக எப்போ சார் பார்த்துருந்தீங்க, பேசியிருந்தீங்க? கடைசியாக ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் கடைசியாக பார்த்து ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு வாட்டி அவர் வீட்டில் பார்த்தேன். நான் வீட்டில் பார்த்தப்போ கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னை பார்க்கணுன்னாரு. நீங்கள் வராதீங்க, ரொம்ப இது. சார் எப்போ பார்த்தா ஏன் சார் எல்லாத்துக்கும் பயப்படுறேன்? இல்லை சார் நீங்கள் வராதீங்க, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வலுக்கட்டாயமாக அவரை நான் போய் பார்த்தேன். ஏன்னா அதை கூட அவர் வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வரேன் சார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஈகோ இல்லாத மனிதர். அப்புறம் வந்து அவரை வந்து நம்ம ஒரு நண்பர், ஒரு வழக்கறிஞர், அவருடைய பிரவீன், ஒரு வழக்கறிஞர், என் கட்சி சார்ந்தவர், என் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர். நாங்கள்லாம் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அவர் சொல்லுவார், சார் என்ன சார் மச்சான் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறான், நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, அவர் தனியாக இருக்கிறாரு அப்படின்னு வித்தியாசமாக கேட்பார். ஒரு கிரவுண்ட் லெவல் லீடர் சார், நல்லா ஒர்க் பண்ணுறான், இந்த வாட்டி அவனுக்கு ஒரு கவுன்சிலர் ஆக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவார். அது மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் அந்த பிரவீன்ற வழக்கறிஞர், அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு நான் நைட்டு 12 மணிக்கு போகிறேன், வெளியூரில் இருந்தேன். 12 மணி அவர் ஒரு 12:15 வந்தார். வந்தப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்கும், நான் எல்லார் குடும்பத்திலையும் பழகணும், அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்கும், அப்படி பண்ணு காரியத்துக்கு எல்லோரும் கூப்பிட்றான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்றாதரா அது எல்லாம் சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அரசியல்லாம் பேசி ஒரு 2:15 ஆகிடுச்சு. நான் சொன்னேன், நான் டிரைவர் அனுப்பிச்சிட்டேன், நான் கிளம்புறேன், வீட்டுக்கு கிளம்புறேன். சார் நான் ட்ராப் பண்ணேன். இல்லை வேணாம், நான் தம்பி யாராவது ஒரு தம்பி இருந்தார் பெரம்பூரில், அந்த அவர் பேர் மறந்துச்சு, அவர் தான் நீ பைக்கில் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பைக்கில் விட சொன்னேன். என்ன சார் காலமே கெட்டு கிடக்குது அவர் சொல்கிறது. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் வேறு குளத்தூத்துக்குலேருந்து நிறைய பேசுகிறீங்க, நிறைய போராடுறீங்க, அது உங்களுக்கு சரியாக வராது சார், அதனால் நான் ட்ராப் பண்ணுறேன். நான் அதுக்கு திருப்பி சொல்கிறேன், சார் என்னை பழிப்பாவத்துக்கு ஆளாக்காதீங்க, ஏதாவது ஒரு அட்டம் நடந்துச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுவேன், நான் வேணாம் சார், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறோம். கேட்கவே இல்லைங்க. அவர் டிரைவரு, நானும் அவர், நீங்கள் வீட்டில் நாங்கள் பைக்கிலலாம் போகக்கூடாது, என்ன பாதுகாப்பாக எடுத்து வந்து வீட்டில் விட்டுட்டு சார் நின்று பேசாத சார், கிளம்பி போங்க சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், கிளம்பி போங்க சார். சிரிச்சுக்கிட்டு ஏன் சார் இப்படி பயப்படுற, ஏன் பயந்து சாவுற சார், நம்மளை மாரி எதுவும் நடக்காது சார். அதாவது ஒரு 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 ஆண்மைத்தனமான நான் அபிமன்யுவை தான் நான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நான் இதிகாசங்களில்.
அதாவது எல்லாமே திட்டம் போட்டு அந்த அந்த சக்கர வியூகத்தில் போட்ட மாதிரி என்ன சதி நடந்தது, எதுக்கு எப்படி நடந்தது எனக்கு தெரியல. அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் ரொம்ப அதான் நான் 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 கூட ஏற்கனவே கூட சில நண்பர்கள்ட்ட பேசும்போது குறிப்பிட்டேன். அந்த கொலை செய்தவர்களுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லை மீன்ஸ்னால் யாராவது ஒருத்தருக்கு மோட்டிவ் இருக்குதுன்னு சொல்லலாம், ஒருத்தரோ 2 பேருக்கும். அந்த சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கப்பா, அவனை பார்க்கும்போது இப்போ அது எப்படி அவங்கள வந்து மூளை செலவு செய்தாங்கன்னு தெரில. ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி முழுசுமாக அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அது செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன் பயந்தீங்க சார்? ஏன்னா இப்போ விட வராரு இல்லை சார், அவருக்கு த்ரெட்டு இருந்துச்சு சார். அவருக்கு வந்து த்ரெட்டு இருந்துச்சு. அவருக்கு வந்து என்னென்னா, நமக்கு தெரியும் இல்லை சார், நம்ம இப்போ அரசியலில் இருக்கோம். ஏன்னா பல பேர் உடைய வந்து தமிழகத்தில் வந்து என்ன சொல்ல, சென்னையில் முக்கியமான விஷயங்களை வந்து அதாவது அவருக்கு நேரடியாக யாரு கூடயும் பகையே இல்லை சார். அவர் அந்த பகையை விரும்ப மாட்டார். உண்மையிலே ஒரு 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 எறும்பை கூட சாவடிக்க மாட்டார் சார். எறும்பை கூட சாவடிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர். பசுவை வளர்த்தார் சார் வீட்டில். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன், அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வேறு. எல்லாமே மகிழ்ச்சியை தான், அவர் ஒவ்வொருத்தருடையும் மகிழ்ச்சியை தான் பார்ப்பார். அதனால் வந்து சில விஷயங்களில் வந்து அவருடைய பெயரை வந்து மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தி விட்டார்கள் சார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு சார்? எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஆம்ஸ்ட்ராங்கை? ஒரு வாரமாக ஏன்னா இந்த யோசனை ஏதாவது ஒவ்வொரு நாளும் சார், ஒவ்வொரு நாளும் என்னுடைய செயல்பாடுகளே முடங்கி போய் தான் இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா மிகப்பெரிய இப்போது நீங்கள் ஒரு உற்சாகப்படுத்த யார் சார்? இன்றைக்கு யாரை உற்சாகப்படுத்துகிறார்கள்? பொறாமைப்படக்கூடிய உலகம் சார். சார் உங்களை பார்க்குறேன் சார், பிரைம் மினிஸ்டர் வரும்போது பார்க்குறேன், உங்களோட அறிக்கைகளை பார்க்குறேன். இப்போல்லாம் ரெகுலராக நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க. உங்கள் பார்ட்டியில் இவ்வளோலாம் நீங்கள் வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை சார், எங்கள் தலைவர் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தீங்களா அறிக்கை? ஏன்னா எப்போனா எங்கள் தேசிய கட்சியில் வந்து ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் வந்து புரோட்டோக்கால் ரொம்ப இருக்கும். ஆனால் எங்கள் தலைவர் வந்து மக்கள் பிரச்சனையில் முழுமையாக ஒரு சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு சார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சார். நீங்கள் வந்து இதை பயன்படுத்துங்க, நல்லா இருக்குது அறிக்கை அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி கொடுத்துருக்கலாம்? இவ்வளோ போன வாட்டி வடசென்னை வேட்பாளராக நிற்கணும் விருப்பப்பட்டப்போ அதுக்கு முழுமையாக நான் நின்னே தீரணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தவர் வந்து ஆம்ஸ்ட்ராங். ஒரு காலகட்டத்தில் வந்து நான் நிற்கலை அப்படின்னும்போது ரொம்ப வருத்தப்பட்டார். நீங்கள் அடுத்த முறை அசெம்பிளிக்கு நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவரு கூட அசெம்பிளியில் நின்னார். 2011 நினைக்கிறேன். அப்புறம் அசெம்பிளி, அதாவது அவருடைய வாக்குகள் தான் வந்து வெற்றி தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் கூட எந்த இடத்துலையுமே அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தார் சார். தலித் மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். நான் எதிர்பார்த்தது 25,000 ஓட்டு, ஆனால் 5,000 குறைவான ஓட்டு தான் கிடச்சிருக்கு. அப்போ மக்கள் நம்ம மேலே பாசமாக இருந்தாலும் விழிப்புணர்வு இல்லாமல் தாங்கள் விரும்பக்கூடிய இயக்கங்களுக்கு இல்லை பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க வாக்களிக்க மாறாங்க. இதை இந்த பகுதியில் மாற்றணும் அப்படின்னு வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயங்கள்லாம் வந்து வருத்தப்பட்டு சொன்னார். அதை தான் இந்த முறை நாங்கள் வந்து முயற்சி பண்ணி பாஜக வடசென்னையில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் தொகுதியிலே நாங்கள் வந்து 10,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வந்து திமுக வந்து குறைஞ்சிருந்தது. அதையே நான் பத்திரிகையில் அறிக்கையாக கொடுத்தப்போ ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார். சார், நீங்கள் தோற்றுக்கிட்டுலாம் வடசென்னையில், ஆனால் குளத்தூர் தொகுதியில் திமுகவை வீழ்த்தி விட்டீர்கள் நீங்கள். அதனால் மேலும் வந்து இதை வந்து பெருமையாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நிறைய சர்வீஸ் பண்ணுங்கள், மக்களுக்கு அந்த பகுதியில் நிறைய விஷயங்களை பண்ணுங்கள். அதில் குற்றம் சாட்டுவதை விட்டு அந்த பகுதியில் நிறைய, அதனால தான் நாங்கள் குளத்தூர் பகுதியில் பார்த்திங்கன்னா பெருசாக ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நாங்கள் நிறைய சுட்டி காட்டுவோம். நாங்கள் சுட்டி காட்டி நிறைய எங்கள் விஷயங்கள் நிறைய சுட்டி காட்டி நிறைய விஷயங்களை கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அதை நாங்களும் வந்து இது பண்ணுறோம். அதனால் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுவிதமான ஒரு இளைஞர்கள் வந்து புதிதாக வரக்கூடிய இளைய தலைமுறை வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தன் பகுதியில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் அனைத்து அரசியல் கட்சி தலைவரோடு இணக்கமாக இருந்து தன் பகுதிக்காக வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்பதை ஒரு அற்புதமான சித்தாந்தத்துக்கு ஒரு அடிகோலியவர், அதற்கு ஒரு முன்னுதாரணமாக தேர்ந்தவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க எல்லாருமே சரி, அண்ணா திமுகவில் இருக்க எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். எந்த விஷயம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி என்ன கூட ஆம்ஸ்ட்ராங் கிட்ட சொல்லுவாங்க. திமுக கூட அந்த அளவுக்கு எல்லார் வீட்டுக்கும் ஒரு நல்லது சார். ஒரு வீட்டில் ஒரு டெத்து அப்படின்னா போய் நின்று அவங்க உதவி பண்ணுவார். அங்கே அந்த இடத்துல எல்லாருக்கும் அவர் வந்து அவங்க வீட்டில் ஒருத்தராக தான் அன்றைக்கி இருந்தார். அப்படி தான் அந்த இடத்துல வந்து நம்ம வாழ்ந்தோம். அதுக்கு அந்த பகுதியில் வந்து அதான் சொல்லணும், எல்லார் குடும்பங்களையும் ஒருத்தராக தான் ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். இந்த இடத்துல அவர் என்னென்னா பத்திரிகையாளர்களையும் சந்திக்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய குறைவு. பத்திரிகை இந்த மூலம் வந்து தொலைக்காட்சிகளில் வந்து அவர் வந்து, ஏன்னா அவருடைய திறமை பேச்சாற்றல் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸ்லாம் வெளியே வரும்போது தான் ஒவ்வொருத்தரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவருடைய பேச்சாற்றல், அவருடைய திறமை. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து அவர் நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய இயக்கத்துக்கான கட்டமைப்பிலேயே இருந்தார்.
தன்னுடைய இயக்கத்துக்கான கட்டமைப்பு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவருக்கு நாம் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் இருந்தால் அதை வெளிப்படுத்தக்கூடிய காலத்து வரும்பொழுது, அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் டிவியில் பார்த்தேன். சரி, இன்றைக்கு வந்து பயிரெலாம் வந்து எல்லாமே வந்து அறுவடை செய்யக்கூடிய பயிர்கள்லாம் வந்து இன்றைக்கு வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி, அவர் அறுவடை செய்யக்கூடிய காலகட்டங்களில் வந்து அவர் வந்து இன்றைக்கி இறந்திருக்கிறார் என்பது வந்து வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பர்சனலாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு சார்? சார், பர்சனலாக எனக்கு வந்து அப்பா இல்லை. அப்பா இருந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அம்மானா ரொம்ப பாசமாக இருப்பேன். எந்த ஊருக்கு போனாலும் காலையில் போனால் நைட்டு வந்துடுவேன். எவ்வளோ தொலைவு அம்மா இல்லாமல் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன். அது அவருக்கு தெரியும். எங்கேயா போனால் கூட பிரசாத் சார் அனுப்பிச்சிருங்க, அவர் எங்கேயா வெளியே போனால் கூட அவர் என்னை கூப்பிட மாட்டார். ஏன்னா அவர் நைட்டு அம்மா இல்லாமல் இருக்க மாட்டார் அவர் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆம்ஸ்ட்ராங்க்கு அதே மாதிரி எங்கள் அம்மானா உயிராக இருப்பார். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் எப்படி ஒரு பிள்ளைய, ஆம்ஸ்ட்ராங் ஒரு பிள்ளை அப்படி தான் வந்து அவர். ஆம்ஸ்ட்ராங்னால் அவர் அழகு, அந்த அழகு ஆம்ஸ்ட்ராங்கோட ஃபேஸை பார்க்கும்போது எங்களுடைய பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ராமச்சந்திரன் கூட சொன்னார், என்னங்க என்ன தேஜஸ், என்ன ஒரு அழகு. நீங்கள் பார்க்கும்போது மாயாவதி அம்மாவுடைய தம்பி மாதிரியே இருப்பார். அந்த ஃபேஸ் கூட பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, பார்த்துக்குப்பா, ஒன்றும் இல்லாமல் இவன் அரசியல்னு சுற்றிட்டு இருக்காம்மா, பார்த்துக்கப்பா, கொஞ்சம் வீட்டை கவனிக்க மாட்டேறான், பொண்டாட்டி பிள்ளையை கவனிக்க மாட்டேறான் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா அப்போ கூட உன்னை கவனிக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேறியப்பா அப்படின்னு அவர் கேட்பார். உன்னை கவனிக்கிறதுக்கு கவனிச்சிக்கிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாரு. என் ஒய்ஃப்கிட்ட கூட நீங்கள்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படி எல்லாம் எல்லார் வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நண்பர்கள் எல்லார் வீட்லேயும் அவர் நண்பர்கள் எப்படி வருத்தப்படுறாங்களையோ, அவன் நண்பருடைய குழந்தைகள், மனைவி, அப்பா அம்மா எல்லாருமே அந்த அந்த இதோடு தான் இருப்பாங்க. அதே போல் எங்கள் அம்மா இறந்தபோது அந்த ஒரு 10-20 நிமிஷத்துலாம் அது எப்படி கேள்விப்பட்டார் தெரியல. அதாவது என்னென்னா முதல் காலம் அவருக்கு தான் போயிடுச்சு. உடனே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சாதாரணமான வீடு எங்கள் வீடு. அவர் வந்து உடனே அந்த டேபிள் சேர்லாம் எடுத்து தொடப்பத்தை எடுத்து பெருக்கி அந்த பெஞ்செல்லாம் வந்து தண்ணியை போட்டு க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து அவரே எடுத்து அம்மாவை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சு 3 நாட்கள் எங்கள் வீட்டிலேயே இருந்தார் சார். ஒரு 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 3 நாட்கள் எங்கள் வீட்டிலே இருந்து, ஏன்னா எனக்கு நான் எவ்வளோ பெரிய பாசமாக இருப்பேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அந்த 3 நாட்களுமே எங்கள் வீட்டில் இருந்து அந்த என்னுடைய துக்கத்தை வந்து அவர் சுமந்தார். அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சொந்தக்காரெல்லாம் கவனிக்கிறதுல எல்லாருக்கும் அவர் தெரியும். எல்லாருக்கும் சொந்தக்கார ஆம்ஸ்ட்ராங்க எங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணாங்க. டிவி பார்த்துட்டு ஃபோன் பண்ணவங்களாம் கண் கலக்கினாங்க. ஐயோ இவ்வளோ பாசமாக இருப்பார் அவர், நம்ம வரும்போதெல்லாம் எல்லாரையும் சாப்பாடுலேருந்து பரிமாறுறதுலேருந்து எடுத்து பரிமாற கூட செய்தார். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு குடும்பம், இது என் குடும்பத்தில் மட்டுமல்ல. நீங்கள் கடைசியாக அவர் எனக்கு ஃபோன் பண்ண என்ன தெரியுமா, ஒரு சுரேஷ்னு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நண்பர் அண்ணா நகரில், அவர் இறந்துட்டார், உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். சார் சுரேஷனை இறந்துட்டார் சார் அப்படின்னு, நாளைக்கு வந்துடுங்க சார், டெத்துக்கு வந்துடுங்க சார் நாளைக்கு, நம்மலாம் வந்து இருந்தவங்க. என்னால் அன்றைக்கி என்னால் ஒரு முக்கியமான ஒரு போக முடியல என்னால். அன்றைக்கி ஃபுல்லாக அவர் நைட்டெல்லாம் அவங்க இருந்து அவங்க வீட்டில் இருந்து அது மாதிரி யாருக்கு என்ன விஷயம்னாலும் அவர் உங்கள் அம்மாவோட டெத்துக்கு வந்திருந்தோம் உங்கள் சொந்தக்காரங்களாம் ஊரில் ஃபோன் பண்ணாங்க. ஆமாம் இந்த கதறினாங்க. ஏன்னா எல்லா தலைவரும் என்னம்மா அப்போ தான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த சமயத்தெல்லாம் வந்து த்ரெட்டன்றது அவருக்கு எப்போவுமே இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து எல்லாருடைய ஈகவும் ஹர்ட் ஆகிடுச்சு. யாரா இந்த ஆம்ஸ்ட்ராங்கு, நம்மலாம் வந்து 10 கொலை 15 கொலை பண்ணியிருக்கிறான், நம்ம வந்து என்ன நம்மளை பார்த்து ஒரு கொலை பண்ணதில்லை அவன் வந்து நமக்கெல்லாம் பெரிய இவனாவன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த கோபம் இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. அதே சமயம் என்னென்னா சிலர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்தாங்க. அதாவது என்னென்னா ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருமா மாற்றிக்கிட்டு, அன்றைக்கி பிரபல ரவுடிகள் என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு மாலைக்கன் செல்வத்திலேருந்து சிஜி காலனி ரவியிலேருந்து எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாமே வந்து அவர் குழந்த மாதிரி அவர் பேசுறதை பார்த்துட்டு எல்லாருமே அவர் மேலே உயிராகிட்டாங்க. அதாவது அவரை ஒரு முறை ஒருத்தர் சந்தித்திருந்தால் நிச்சயம் அவர் அந்த கொலை முயற்சிக்கு துணை போயிருக்க மாட்டார். அதான் அந்த மாதிரி ஒரு குணத்தை நீங்கள் அவர்கிட்ட சார். உண்மை தான் சார். நீங்கள் வந்து இந்த பொய்யெல்லாம் அவர்கிட்ட வந்து பொய் பித்தலாட்டம் அதெல்லாம் இல்லை. தான் என்ன சொன்னமோ அந்த இடத்துல நிற்பார். ஏன்னா அதில் வந்து நான் பல இடங்களில் அவரோட மோதல் போக்கு ஏற்பட்ட பல காலங்களுக்கு வந்து நான் கடுமையான முறையில் நடந்துப்பேன். என்னோடய கோபம் அந்த மாதிரி. அதுக்கு அவர்கிட்ட வந்து அவர் எல்லாம் போய் குறை சொல்லுவாங்க. பிரசாத் விடுங்க, அவர் அப்படி தான் கோவப்படுவார், என்ன பண்ணுறது, நீங்கள் என்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க
அவருக்கு அவமானமாக இருக்கும் அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது. ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் வந்து ஒரு நான்லாம் பல முறை வந்து நானே இப்போ வந்து அதனால தான் என்னை அப்படியே நான் மாற்றிக்கிட்டேன். என்னை கூட சொல்லுவார், சார் கோவப்படாதீங்க சார், சார் கோவப்படாதீங்க. என்ன நான் அதிகமாக என்னுடைய கட்சியில் இருக்கட்டும், என் நண்பர்கள் எல்லாருமே வந்து என்னை மிகப்பெரிய விஐபிஸ்லாம் கூட, இப்போ நீங்கள் ரொம்ப கோவம் அதிகம், உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இப்படின்றது ஒரு டிசிஷன் எடுப்பேன். இன்றைக்கி வந்து கோவப்படுறதே நிறுத்திட்டேன் நான். கோவப்படுறதே நிறுத்திட்டேன் நான். அதுக்கு காரணம் வந்து ஆம்ஸ்ட்ராங் சார், வேஸ்ட்டு சார், கோவப்படாதீங்க சார், சூழ்நிலையை மாற்றணும், மாற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா நான் எனக்கு என்ன என் கட்சியில் வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல நான் இருக்க வேண்டுமே என்ற ஆதங்கங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ சார் அதெல்லாம் டிமாண்ட் பண்ணாது சார். உங்கள் தலைவர் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்தியிருக்காரு, அவரோட எந்த டிமாண்டாக வைக்காதீங்க. நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் தலைமை என்கிட்ட கூட எதாவது கேட்டால் நான் செய்ய மாட்டேன் சார். நான் எனக்கு தெரியும் சார் யாருக்கு என்ன செய்யணும்னு. உங்களுக்கு தான் நல்ல தலைவர் கிடச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்மளை வந்து அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பண்படுத்தக்கூடிய இது அதான் மறுபடியும் சொல்கிறேன், இது எனக்கு மட்டும் அல்ல. இன்றைக்கி கூட இன்றைக்கி Galata.com வந்தப்போ இளைஞர்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஆம்ஸ்ட்ராங் இந்த Galata.com வந்திருந்தாருன்னா உங்களோட தான் இது வாழ்க்கை முழுக்க ட்ராவல் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த இளைஞர்கள் மேலே மாணவர்கள் மேலே ரொம்ப ஒரு பற்று ஆர்வம். நான் கூட மாணவர்களுக்காக நிறைய விஷயங்கள் என்னோடய வீடியோஸு நான் பேசும்போது மாணவர்களுக்காக நான் விஷயங்களை பண்ணும்பொழுதெல்லாம் வந்து அவர் வந்து அதை வந்து மனம் திறந்து பாராட்டியிருக்காரு. கொரோனா காலகட்டங்களில் நாங்கள் வந்து ஒவ்வொரு 2000 பேருக்கு ஒரு நாளைக்கு உணவு நாங்கள் கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட நாங்கள் பண்ணோம். அதெல்லாம் வந்து அதற்கெல்லாம் ஒரு பின்புலமாக எங்களை உற்சாகப்படுத்தி தைரியமாக பண்ணுங்கள் சார், கவலைப்படாதீங்க. இல்லை சார், சூர்யா என் பையன் சூர்யாலாம் வந்து இது பண்ணா சார், ஒன்றும் ஆகாது சார், நம்ம நல்லது தானே சார் பண்ணுறோம், கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் சார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவரை வந்து கடவுள் கைவிட்டு விட்டாரே என்பது தான் எனக்கு வந்து ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் ஒன்று, அவருடைய மரணம் என்பது வந்து நிச்சயமாக பல லட்சம் இளைஞர்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். அதனால தான் தமிழக அரசு சொன்னால் அவருக்கு ஒரு மணிமண்டபம் தமிழக அரசு கட்ட வேண்டும். உண்மையிலே சொல்லணுன்னா நம்ம எத்தனையோ பேரை வந்து தேவையில்லாத ஆட்கள், மக்களை குழப்பம் பண்ண ஆட்கள், தவறான ஆட்களை பற்றியெல்லாம் பாடப்புத்தகங்களை சேர்க்குறாங்க. உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடப்புத்தகத்தில் வைக்கலாம். இதில் வந்து எனக்கு என்னென்னா, என்னை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இனி எந்த ஒரு அரசியல் தலைவருமே வந்து கவனமாக இருக்கணும். நாங்களாம் கூட எல்லாரையும் கவனமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய தலைவர் வந்து நான் கவனமாக இல்லாமல் எல்லாரையும் கவனமாக இருக்க சொல்லுவார். ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுவார். எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஜாக்கிரதையாக போகணும். ஒரு பைக் ஓட்ட போனவே பார்த்து போ, ஜாக்கிரதையாக போ, லைசன்ஸ் எடுத்துகிட்டு போ, ஆமாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லுவார். ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுன்னுவார். எங்கெல்லாம் போகும்போது சார் நிறைய பேசுகிறீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் அமைச்சரை எடுத்து பேசுகிறீங்க, முதல்வர் எடுத்து பேசுகிறீங்க, திமுக எடுத்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நம்ம பகுதியில் உங்களை எல்லாருக்கும் தெரியும், வேறு மாவட்டத்துக்கு போகிறீங்க, வேறு இடத்துக்கு போகணுன்னு கவனமாக இருங்க சார். ஒருவேளை இப்போ இந்த ரவுடிசத்துக்கு எதிராக இருந்தனாலே இவரையும் அந்த முத்திரையில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ? ஆமாம், அதாவது இவர் வந்து என்னென்னா, இவரை எல்லாரும் பேசும்போது அதாவது இவரை சார்ந்தவர்கள் சில விஷயங்களில் ஈடுபடும். இவர் ஒரு வழக்கறிஞர். இவர் கேபிள் டிவி பிஸ்னஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு முழுதுமாக எனக்கு அதாவது அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் பல ஆண்டுகளாக மாதத்தில் ஒரு முறை ஏதாவது பேசுவோம். அப்போ பேசக்கூட அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் பேசுவோம். அதெல்லாம் தெரியாது. வழக்கறிஞராக இருந்தார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. வழக்கறிஞராக இருக்கும்போது இன்றைக்கு பல்வேறு மிக முக்கியமான பிரச்சனைகளை அவர் தேடி வரக்கூடிய அதுவும் ஒரு இயக்கத்துடைய பெரிய தலைவர், தமிழகம் முழுக்க ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அவர் வந்திருக்கு. அதனால் அதை வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் ஈடுபட்டிருக்கலாமே ஒழிய, அப்போ ஏதாவது எதிர்ப்புகள் ஏதாவது வந்திருக்கலாமே ஒழிய, அவராக பார்த்து யாருக்குமே வந்து எந்த கெடுதல் நினைக்கல, எந்த வித பஞ்சாயத்துன்னு அப்படி சொல்லக்கூடாது. அவர் வழக்கறிஞர். அது முதல்ல அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து பஞ்சாயத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் எனக்கு வருத்தம்னா, வழக்கறிஞர்களே சிலர் வந்து இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. தமிழ்நாடு பார் கவுன்சில் வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு முறையான முறையில் வந்து அவர்கள் வந்து மனிதநேய பயிற்சியை அவருக்கு அளிக்கணும். கட்சிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, திமுக, அதிமுக, பாஜகவை சேர்ந்தவங்க பின்புலத்தில் இருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இல்லை சார். இப்போ வந்து முதல்ல ஒரு பாஜக விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது தவறான பொய் பிரச்சாரம்,
அப்படி பாஜகவை சேர்ந்தவர் இல்லை இல்லை என்று ஒருத்தர் தலைமறைவுன்னு ஒரு இல்லை அது நிரூபணமாகிவிட்டது. அது அன்றைக்கு வந்து எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் பரவிச்சு. முதல்ல பரவணும் பாஜக. இல்லை அது தாண்டி ஆமாம் ஒருத்தங்க தலைமறைவு கைது செய்கிறது சார். எந்த ஒரு எனக்கு போய் நம்ம எந்த ஒரு கட்சி தலைவர்களும் வந்து எந்த ஒரு கட்சியும் நீங்கள் வன்முறையை அங்கீகரிக்காது. ஏன்னா எல்லா கட்சியிலும் இழப்புகள் இருக்குது. குறிப்பாக பாஜகவினருக்கு வந்து இது போன்ற படுகொலையின் வழி தெரியும். மற்ற கட்சியெல்லாம் அந்த வழி தெரியாது. பாஜகவினர் தேசத்திற்காக தன் இன்னுயிரி பல முறை வந்து தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு எங்களுடைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஆளாயிருக்காங்க. பல தலைவர்கள் வந்து சமுதாய பணிக்காக வெட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து முன் விரோதங்கள் பல விரோதங்களை சமுதாய பணிக்காக அரசியலில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இவங்க வந்து திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று பாஜக தலைவர்கள் எங்களுடைய சங் பரிவார் தலைவர்கள்லாம் அதனால் படுகொலையின் வழி தெரியும். அதனால தான் எங்களுக்கு அந்த படுகொலை எங்கள் கட்சியினருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அதனால் முதல்ல இன்றைக்கு இந்த படுகொலைக்கு முதல்ல கண்டித்ததிலிருந்து இன்று வரை ஒரே நேர்கோட்டில் செயல்படக்கூடிய கட்சி பாஜக கட்சியாக தான் இருக்கிறது. ரஞ்சித் அவர்கள் ஒரு ஊர்வலத்தை அறிவிச்சிருக்கிறாரு, ஒரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து. ஸோ அது குறித்து உங்களுடைய பார்வை சார்? திரு ரஞ்சித் அவர்கள் மேலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு அலாதியான பிரியம், ஒரு அன்பு உண்டு. என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு. சார் நீங்கள் அவர் சொல்லி பார்க்காத ஒரே ஆள் ரஞ்சித் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து அதாவது ஒரு கொள்கை முரண் இருக்கலாம், கண்மூடித்தனமாக நம்ம எதிர்க்கிறார் என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அதனால் இல்லை சார், அவர் நம்ம சந்திக்கிறதுல ஒன்றும் பலன் இல்லை. அதாவது நம்ம வந்து பேசும்போது கூட அவர் சரியாக வராது, நீங்கள் நல்லா பாசமாக இருக்கிறீங்க, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஜென்ரலாகவே எங்கள் ரெண்டு பேருக்கும் என்னென்னா, ஒருத்தர் வந்து தன் சொந்த ரஞ்சித் அவருடைய வெற்றிலாம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அற்புதமான வெற்றி, பாராட்டப்படக்கூடிய வெற்றி. ஏன்னா திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு சாதாரண கிராமத்திலேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனராக எந்தவித பின்புலம் இல்லாமல் தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக, தன்னுடைய திறமையின் மூலமாக, முழுக்க திறமையின் மூலமாக உருவான ஒரு அற்புதமான கலைஞன் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். அவர் மேலே அதனால் எங்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை, அன்பு உண்டு. அதே போல் நான் அந்த இறப்புலையும் பார்த்தேன், ஒரு முழுக்க வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஒரு உடன்பிறவாக தம்பியாக இருந்து எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ கூட 20ஆம் தேதி நான் கூட நேற்று அந்த அறிக்கையை படித்தேன், பேப்பரில் படித்தேன். நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக அவருடைய நினைவேந்தல் ஊர்வலமாக அதை வந்து கொண்டு போகிறேன்னாரு. நீதி கேட்டு அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தினார். இந்த நேரத்தில் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளை முன்வைக்க போகிறேன். அதில் சொல்லியிருந்தாங்க, அண்ணன் திருமாவளவன் உட்பட முக்கிய தலைவர்கள்லாம் கூப்பிடும் மொழிகளில் நீதி கேட்டு என்றாலே அவர் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். திமுகவுக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் புலன் விசாரணையில். அப்போ நீதி கேட்டு என்பதை விட என்னுடைய வேண்டுகோள் சிபிஐ விசாரணை கேட்டு அந்த ஊர்வலம் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். எனக்கும் சகோதரர் ரஞ்சித்துக்கும் எந்த வழி இருக்குதோ அந்த வழி தான் அண்ணன் திருமாவளவன் இருக்குது. ஆனால் எல்லாம் போயிட்டு வந்தார். அடுத்த நாள் பந்தர் கார்டன் பள்ளியில் அவருடைய பூத உடல் இருந்துச்சு. மாயாவதி அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்தப்போ இவரும் இருந்தார், அந்த மேடையில் இருந்தார். அவங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளால் நீதி கிடைக்காது என்பதை சொன்னார். அதை வலியுறுத்தும் விதமாக அதை வழிமொழிந்து தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினார். அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்பதில் வந்து ஒரு நியாயம் இருக்குது என்ற அடிப்படையில் தான் நீங்கள் பேசினார். அதை வந்து நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். நன்றி சார், உங்களோட என்ன நீங்கள் பண்ணுறது ரொம்ப நன்றி சார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் ஏரோஸ்பேஸ். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.